தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. கவிதா. சார். அடிக்கடி செக் பண்ணிக்கிறீங்களா? பிளட் கரெக்டா தானே ஏறிட்டு இருக்கு? ஆமா சார், செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். 2 பேருக்கும் கரெக்டா தான் பிளட் ஏறிட்டு இருக்கு. சரி, ஓகே. பிளட் ஏறினதுக்கு அப்புறம் இமிடியேட்டா வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. அடுத்த ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணனும். ஓகே சார். அப்பப்போ இவரையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. சரிங்க சார். சரி, ஓகே. முடிஞ்சோடனே நர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க, அவங்க எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. சரிங்க சார். ச்சே, பாவம் 14 வயசு பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையா? இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு ஆக்சிடென்ட், இவ்ளோ ஆபரேஷன். போதா குறைக்கு பெத்தவங்க வேற இல்ல. ஆபரேஷனுக்கு சைன் வாங்கும் போது அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்லன்னு ரிசப்ஷன்ல சொன்னாங்களே, அப்படி இந்த பொண்ணு என்னதான் பாவம் பண்ணுச்சு? கடவுளே, ஏன்பா அந்த மாதிரி பிள்ளைங்களை இப்படி சோதிக்கிற? கண்ணு, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னோட ஆயுசுல பாதி வாழ்க்கை உனக்கு கஷ்டமாவே தான் போயிருக்கு. இதுக்கப்புறம் உள்ள மீதி வாழ்க்கை, அதுதான் உன் கல்யாண வாழ்க்கை. கண்டிப்பா உனக்கு பிடிச்ச மாதிரியும் நீ ஆசைப்படுற மாதிரியும் சந்தோஷமாவும் தான் அமையும். ஒரு அம்மாவா நான் உனக்கு வாழ்த்துறேன் கண்ணு. நீ நல்லா இருக்கணும். 100 வயசு வரைக்கும் நோய் நொடி இல்லாம நீ சந்தோஷமா இருக்கணும். என்னுயிரணுவின் வரமுன்னுயிரளவா, மண்ணில் வந்த நான் உன்னகலவா, காயங்கள் கண்ட பின்னே உன்னை கண்டே. நான் ஃபைனல்ஸ்க்கு விளையாட போவேன்னு உங்களுக்கு தெரியும்ல. காலையில இருந்து எத்தனை வாட்டி போன் போடுறேன், ஒரு வாட்டி கூட போன் எடுக்கல. அப்படி எங்க தான் போனாங்க? நேத்து தான் வரலன்னு சொல்லி போட்டாங்க. சரி, காலையிலயாவது ஒரு போன் பண்ணி பேசலாம்னு ஏதாவது இருக்கா? இன்றிலிருந்து இந்த ரூமுக்கு ஒரு விடுதலை, விடுதலை, விடுதலை. அப்பாடா, கண்ணுக்கு நீ அதுக்கு இன்னைக்கு ஃபைனல் மேட்ச் நடந்து முடிஞ்சிரும். பிறகு ஊருக்கு பறந்துட வேண்டியதான். என்ன தனியா நின்னு புலம்பிக்கிட்டு கிடக்கு? போன் எடுக்கலனா? எடுக்க மாட்டேன், எடுக்கவே மாட்டேன். அதோடய போய் விளையாடு. நேத்து தான் ஃபாதர் மூலியமா வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டோம்ல. எப்படி கண்ணுக்கினியா? இன்னும் கொஞ்ச நேரம் தாண்டி உன்னை உன் கண்ணு முன்னாடி வந்து நிக்க போறேன் நானு. இங்க தாண்டி இத்தனை நாளா ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா என்னடி பண்ணுவேன்? என்னை போட்டு அடிச்சு மிதிச்சிருவியா? போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் போன் மட்டும் போடட்டும். அப்புறம் இருக்கல அவங்களுக்கு. 21 வாட்டி போன் அடிச்சிட்டேன், ஒரு வாட்டி கூட எடுக்கல. பார்க்க போற, பார்த்த செய்தி பேச போற, அவ கண்ணுக்குள்ள என்ன வைக்க போற, அவ நெஞ்சுக்குள்ள என்ன தைக்க போற. பார்க்க போற, பார்த்த செய்தி பேச போற. இந்த புள்ள என்ன இன்னும் இங்கே நின்னுகிட்டு இருக்கு? ஏமா போமா சீக்கிரம், மணி ஆகுதுல, போய் விளையாடு போ. நான் வேற போன் போடுவேன் நின்னுகிட்டு இருக்கியா? என்ன ஆனாலும் சரி போன் பண்ணவே மாட்டேனே. மிஸ்ஸஸ் கண்ணிக்கினியால் வாங்க. யாரு? ஹாய், நான் ஸ்ருதி. ஹாய், சொல்லுங்க ஸ்ருதி. இல்ல, தாராவும் மேனேஜர் சாரும் உங்களை பார்க்கணும்னு கூட்டிட்டு வர சொன்னாங்க, அதுக்கு தான் வந்தேன். இப்போ வா? ஆமா, இப்போவே தான். டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போக சொன்னாங்க. ஐயோ இல்ல, இப்ப எனக்கு ஒரு முக்கியமான கால் வரும். நான் இங்கே இருக்கேனே, நான் முடிச்சுட்டு வந்துட்டு பாக்குறேன்னு சொல்றீங்களா? இல்ல ப்ளீஸ், அவங்க ஏதோ ரொம்ப முக்கியமா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நான் வரேன். நான் போறேன், நீங்க வாங்க. ஐயோ, இப்படி பார்த்துதான் எல்லாம் கூப்பிடுவீங்களா? அவங்க வர கால் பண்ணுவாங்களே. நம்ம இங்க இருந்தா தானே கால் எடுக்க முடியும். செல்போனா இருந்தா கூட கையில தூக்கிட்டு போலாம். லேண்ட்லைன் போனு சின்ன பண்ணவே பண்ணா இப்போ. பாவம் பையன் ஆளு என்ன தவிக்கிறா. இதுவும் நன்றாகத்தான் இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். கணக்கினியால் சார், நீங்க கூப்பிட்டதா சொன்னாங்க, அதான் வந்தேன். ஆமாமா, நான் தான் உன்னை வர சொல்லி கூப்பிட்டு விட்டு இருந்தேன். கணக்கினியால். ஹே தாரா, தாரா என்னாச்சு? என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? தாரா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல கணக்கினியால். ஆரம்பத்துல நீங்க இந்த அகாடமிக்குள்ள நுழைஞ்சப்போ உங்களை ரொம்ப மோசமா நான் பேசினேன். சாரி எல்லாம் கட்டிக்கிட்டு ஜடையெல்லாம் நல்ல நீளமா வச்சுக்கிட்டு வேலைக்காரி மாதிரி வரான்லாம் ஒரு மாதிரி கேவலமா உங்களை பேசினேன். ஆனா அதெல்லாம் எதையுமே மனசுல வச்சுக்காம எனக்காக, என்ன ஒருத்திக்காக நீங்க இவ்வளவு தூரத்துக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கணக்கினியால். ஹே, இப்பதான் எனக்கு புரியுது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு. இங்க பாருங்க, அதேவா இன்னும் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஃப்ரீயா விடுங்க. கணக்கினியால் சார், இந்த டோர்னமெண்ட்லயே நீ ஜெயிக்க கூடாது. இந்த டோர்னமெண்ட்ல நடக்கிற 3 மேட்ச்லயுமே நீ தோத்துடணும்னு நினைச்சிட்டு இருந்த ஆள்மா நானு. ஆனா ஒரு இதுலயுமே நீ ஜெயிச்சு மேல வந்து என்னை இன்னும் கோவப்படுத்திட்டே தான் இருந்த. ஆனா சத்தியமா சொல்றேன், இந்த 3வது மேட்ச உன்னை எப்படியும் விளையாட விடக்கூடாதுன்னு ரொம்ப பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா அது எல்லாமே தப்பு. நேர்மையா ஜெயிக்கிறதுதான் உண்மையான வெற்றின்னு நீ ப்ரூவ் பண்ணிட்டமா. நீ மட்டும் இங்க இல்லனா என் பொண்ணை நான் உயிரோடவே பாத்திருக்க முடியாது. ஆமாங்க, ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டு
நைட்டு லேட்டா வந்தது என்னோட தப்பு தான். அப்போ ஒருத்தன் என்ன வம்பிழுத்தப்போ நீங்க அவனை அடிச்சு துவைச்சிட்டீங்களே. அவன் வம்பிழுத்தப்போ நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா? என்னதான் எனக்கு கராத்தே தெரிஞ்சாலும் அவன் என்ன வம்பிழுக்கும் போது எனக்கு அவனை திருப்பி அடிக்கணும்னே தோணல. அவ்வளவு பயம் இருந்தது. ஆனா நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம அவனை அடிச்சு பெரிச்சு மேய்ஞ்சிட்டீங்க. நீங்க மட்டும் நேத்து நைட் இல்லனா அவன் என்ன என்ன வேணாலும் பண்ணிருப்பான். அதை நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு கண்ணிக்கினியால். தாரா, நான் எப்போதும் ஒரே ஒரு விஷயம் தான் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். இங்க நம்ம எல்லாரும் படிப்பை கத்துக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல கலையை கத்துக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல திறமையை வளர்த்துக்கிறதா இருந்தாலும் சரி, அதை தெரிஞ்சுக்கிறத மட்டும் சாதனை கிடையாது. எந்த இடத்துல அதை சரியா பயன்படுத்துறோமோ அதுதான் சாதனை. டோர்னமெண்ட் எங்கேயாவது நடக்கும், அதுல போய் கோப்பையை வாங்கி ஜெயிச்சுட்டா அது பேரு சாதனை இல்ல தாரா. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இதுக்கப்புறம் உன் லைஃப்ல எப்ப வேணாலும் வரலாம். அத ரொம்ப பிராக்டிக்கலா நீ ஹேண்டில் பண்ணணும். அப்பதான் நீ கலைய உண்மையாவே கத்துக்கிட்டேன்னு அர்த்தம். புரியுது கண்ணிக்கினியால்? ரொம்ப ரொம்ப கரெக்டா சொன்னமா. மறுபடியும் சொல்றேன், நீ மட்டும் நேத்து நைட்டு அங்க இல்லனா என் பொண்ணை நேரத்துக்கு உயிரோடவே பாத்துருக்க முடியாது. சார், நேத்து நைட்டு எனக்கு தூக்கம் வரலன்னு நான் மாடியில வாக்கிங் போயிட்டு இருந்தேன். அப்போதான் தாராவை ஒரு பையன் வம்பிழுக்கிறத நான் பார்த்தேன். தாரா பயத்துல நடுங்குனதையும் பார்த்தேன். அதனாலதான் வேகமா போய் காப்பாத்தினேன். இதுல உங்க பொண்ணு வேற யாரோ அப்படின்லாம் நான் பார்க்கல. அதனால மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லாதீங்க. சரி, எனக்கு மேட்ச்க்கு டைம் ஆயிடுச்சு. தாரா, இந்த டோர்னமெண்ட்டை விட அடுத்த டோர்னமெண்ட் நீ கண்டிப்பா ஜெயிக்கணும். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்ஸ் கண்ணிக்கினியால். ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே நான் தோத்துட்டேன், அதனால டிஸ்குவாலிஃபை ஆயிட்டேன். ஆனா நீ எல்லாத்துலயுமே ஜெயிச்சிட்ட. இந்த ஃபைனல்ஸ்லயும் நீ கண்டிப்பா ஜெயிப்ப. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. சரி, நான் மேட்ச்க்கு போறேன். ஓகே, பாய். முடிச்சிட்டு வா, பார்க்கலாம். சரி. டாடி, லாஸ்ட் 2 டைம்ஸ் நீங்க தான் கண்ணிக்கினியால் விளையாடக்கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணீங்க. ஆனா இந்த டைம் நீங்க எதுவும் பிளான் பண்ணல. பிளான் பண்ணேன் தாரா. வாட் டாடி? இல்லம்மா, பிளான் பண்ணேன். ஆனா நேத்து நைட்டு நீ வந்து அழுததுக்கு அப்புறம் அந்த பிளான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். என்ன பிளான் பண்ணீங்க? கண்ணிக்கினியாளுக்கு மயக்க மருந்து கலந்த ஜூஸை கொடுத்துடலாம், அவ மயக்கம் போட்டு விழுந்துருவா, ஃபைனல்ஸ் விளையாட மாட்டான்னு நினைச்சேன். ஆனா நீ வந்து கண்ணிக்கினியால் உன்னை காப்பாத்தனான்னு சொன்னதுக்கு அப்புறம் பரவாயில்ல, அவ விளையாண்டு ஜெயிக்கட்டும்னு விட்டுட்டேன். நல்ல வேலை நீங்க அவளை எதுவும் பண்ணல, இல்லைன்னா அந்த குற்ற உணர்ச்சியிலே செத்துருப்பேன். சரி, ஓகே டாடி, வாங்க, ஃபைனல்ஸ்க்கு லேட் ஆகுது, நம்ம போய் பாப்போம். கண்ணிக்கினியால் கண்டிப்பா ஜெயிக்கணும். சரி, வா போலாம். அன்பினியா, மாறா, லே, நீ ஒண்ணுமே சாப்பிடாமே சுத்திட்டு இருக்கல, கொஞ்சமாவது வந்து சாப்பிடல. எப்படி மாறா? என் பொண்ணு எங்க பாரு எப்படி கிடக்குறான்னு அப்படியே விட்டுட்டு நான் எப்படி மாறா சாப்பிட முடியும்? லே, எனக்கு புரியுதுல. பொண்ணுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடியட்டும், அவ நல்லா எந்திரிச்சு வந்து உட்காருவா. அவளை பாக்குறதுக்காகவாது நீ தெம்பா இருக்கணும்ல, அதுக்காக தான் சொல்றேன். லே, என்னமோ தெரியல, பொண்ணு என் கூட இருக்கும் போதெல்லாம் அவ என் கூட தான் இருக்கான்ற ஒரு தைரியத்துல இருந்தால, இப்ப ரொம்ப 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 தூரத்துல இருக்க மாதிரி இருக்குல்ல. என்னமோ அவ என்னை விட்டு போன மாதிரி இருக்குல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு வயசு இருக்கா என்னன்னு தெரியல, ஆனா மனசளவுல ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. லே, என்னல பேசிக்கிட்டு இருக்க? பொண்ணு ரொம்ப தைரியமான ஆளுல. அவ ஒன்ன மட்டும் வச்சு சமாளிக்க மாட்டா, ஊரே வச்சு சமாளிப்பா. அவ போய் நம்மள எல்லாம் விட்டுட்டு போவாளா? என்னல இப்படி பேசுற? ஏற, நீ சாப்பிடாம தண்ணி குடிக்காம இப்படியே உட்காந்து அதையே பாத்துட்டு இருக்கனாலதான் உனக்கு என்னென்னமோ தோணிக்கிட்டு இருக்கு. என் கூட வா, ஒரு டீயாவது குடியில. இப்படியே வெறும் வயிற்றோட பட்னியா கடந்தினா கண்டதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே தான் இருப்ப. பொண்ணு கண் முழிச்சதுக்கு அப்புறம் பிறவு சாப்பிடறல. ஏற, அவ கண்மொழிக்க லேட் ஆகும். அவளுக்கு ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சு பிறகுதான் கண்மொழிப்பா. இப்ப என்ன, அந்த ஆளு ரத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கானா? ஆமா, போயும் அந்த ஆளோட ரத்தமால அவளுக்கு ஏறணும். நான் கொடுக்கறேன்னு சொன்னல, ஆனா டாக்டர் தான் வயசு பத்தாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி விடு, ரத்தம் கிடைக்காத அவசரத்துக்கு அந்த ஆளுதான் இருந்தான். பிறகு என்ன பண்றது? பொண்ணிய நல்லா பாத்துக்கணும்ல, அவளுக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம் பாரு. பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு பதிலா எனக்கு ஆயிருந்திருக்கலாம். லே, வாய கழுவல, இருக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. யாருக்குமே எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு பதிலா எனக்கு ஆயிருந்திருக்கலாம்னு பேசிட்டு இருக்க. அவளுக்கு மட்டும் ஏல ஆண்டவன் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் கஷ்டத்தை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் தாண்டி அவளா வைத்தாலும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த கஷ்டத்துல ஒரு பாதி கஷ்டம் அதை நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன்ல, அதுக்குதான் சொன்னேன். யார் அன்பினியா, நீ பொண்ணு எவ்வளவு காதலிக்கிறேன்னு எனக்கு புரியுது. ஆனா நீ ஒன்னே ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்க வேண்டியது, உனக்கே புரியுதுல அவ எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு. அப்புறம் பெருசானதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ அவளை ஒரு நிமிஷம் கூட கஷ்டப்படுத்தாம சந்தோஷமா பாத்துக்கணும், சரியா? கல்யாணம் மட்டும் ஆகட்டும்ல, இந்த உலகத்துல யாருமே அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பொண்ணிய நான் சந்தோஷமா வச்சுக்கிடணும்னு ஆசைப்படுறேன். சந்தோஷம்ல, ரொம்ப சந்தோஷம். நீ இப்ப வருத்தப்படாத, பொண்ணி சீக்கிரம் குணமாயிரும். தம்பி, அக்கா, பொண்ணிக்கு ரத்தம் ஏறிச்சா? ஏறிக்கிட்டு இருக்குப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சரிங்கக்கா. ஆபரேஷன் முடிஞ்சதும் பொண்ணுக்கு மாத்து துணி ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும். அவங்களுக்கு தேவையான திங்ஸ், அப்புறம் அவங்களோட ட்ரெஸ், அதை மட்டும் எடுத்துட்டு வந்து வச்சிடறீங்களா?
அக்கா என்னென்ன வேணும்னு ஒரு லிஸ்ட் சொன்னீங்கன்னா அதெல்லாம் எடுத்துட்டு வந்துருவோம். ஒன்றும் இல்லப்பா, பொண்ணுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சதும் மாத்துறதுக்கு நல்ல மெதுவான ட்ரெஸ்ஸா எடுத்துட்டு வாங்க. அதாவது இந்த காட்டன் ட்ரெஸ் அது மாதிரி. அப்புறம் உங்களுக்கு தேவையான சோப்பு சீப்பு கண்ணாடி அதெல்லாம் எடுத்துட்டு வந்துக்கோங்க. இது போதும், மெயினா ட்ரெஸ் இருக்கணும். ஏன்னா ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வாரம் அப்சர்வேஷனுக்கு அப்புறம் தான் அனுப்புவாங்க. அந்த ஒரு வாரத்துக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வந்துக்கலாம். சரிங்கக்கா. வேற பழம் எதுவும் வாங்கணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா, அதெல்லாம் டாக்டர் சொல்றப்ப வாங்கிக்கலாம். இப்போதைக்கு ட்ரிப்ஸ்ல தான் எல்லாமே ஏறும் உங்களுக்கு. சரிக்கா. சரி, நான் சொன்னதை மட்டும் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருங்க. ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் மாத்திடுவேன். எடுத்துட்டு வந்து உங்களை பார்த்து கொடுத்துறேன்க்கா. சரிப்பா. டேய், பொன்னிக்கு அந்த மாதிரி துணியெல்லாம் வச்சிருக்கதா என்னன்னு தெரியல. நீ பேசாம புதுசா ஒன்னு எடுத்துட்டு வந்துடுறியா? அதான் மச்சான் நானும் நினைச்சேன். இப்ப ஹாஸ்டலுக்கு போய் எடுத்துட்டு வரதுக்கு பதிலா புதுசாவே எடுத்துக்கிடுவோம். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன், நீங்க இரு. உனக்கு எப்படி இல்ல பொம்பளை பிள்ளைங்க துணியெல்லாம் எடுக்க தெரியும். நீ வேணா அள்ளிய கூட்டிட்டு போ. சரி, அள்ளிய கூட்டிட்டு நான் துணி எடுத்துட்டு அப்படி இங்க வந்துடுறேன். ஹாஸ்டலுக்கு போனா அந்த வார்டன் வேற என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு கிடப்பான். நான் அப்படி இங்க வந்துடுறேன்ல. அதுவும் சரிதான். அள்ளிய கூட்டிட்டு வரசா கிளம்பு. கெரு, அந்த ஆளு ரத்தத்தை கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவன்கிட்ட எதுவும் கத்திட்டு கிடக்காத. நமக்கு தேவை பொன்னியோட ஆபரேஷன் நல்லபடியா முடியணும். இந்த ஆளுக்கும் நமக்கும் அதுக்கப்புறம் எந்த சம்பந்தமும் கிடையாது. பொன்னி ஆபரேஷன் முடிஞ்சு நல்லா ஆயிடுச்சுன்னா ஊருக்கு கூட்டிட்டு கிளம்பிடுவோம். சரில. சரி, அள்ளிக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு கேன்டீன்லயே உட்காரச்சிட்டு வந்தேன். நான் கூட்டிட்டு அப்படியே போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். இவன் ஏன் இப்படி நின்னுக்கிட்டு இருக்கா? என்னாச்சு இவளுக்கு? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட போன் அடிச்சு பேசல. நேர்லயும் வரல. உண்மையாவே வரலையா? எடி, மேட்ச் ஆரம்பிக்க போறாங்க. இவனை கனவு கண்டுட்டு நின்னுட்டு இருக்கா. கணிக்கினியா அடி. எனக்கு இன்னைக்கு டோர்னமெண்ட்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். காலையில போன் போடுறேன்னு சொன்னேன். அப்படி இருந்து அவங்களும் போன் போடல. நான் போட்டோம், அவ எடுக்கலனா ஒருவேளை ஊர்ல அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? ரத்தம். கண்ணிக்கினியா என்னடி பண்ற? ஐயோ, விளையாடாம நின்னுக்கிட்டே இருக்காளே. என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கான்னு தெரியலையே. அடிடி. நேத்து வர என்கிட்ட ஒரு மாதிரி பேசினாங்களே. இப்படிலாம் அவங்க பேச மாட்டாங்க. நான் வரேன்னு சொல்லியிருக்கணும், இல்ல வரலனா வேற ஏதாவது காரணம் சொல்லியிருக்கணும். அது விட்டுப்பட்டு வேற மாதிரி பேசினாங்க. உண்மையாவே ஒரு வேளை ஊர்ல பிரச்சனையா தான் இருக்குமா? ஐயோ கண்ணிக்கினியா, என்ன பண்றீங்க? நின்னுட்டே இருக்கீங்களே, அடிங்க. அம்மா, கண்ணிக்கினியா என்னடி ஆச்சு உனக்கு? ஐயோ, ஏண்டி அடிக்க மாட்டேங்கிற? கண்ணிக்கினியா, நீ அடி வாங்குறது என்னால பார்க்க முடியலடி. எனக்காக ஜெய் பண்ண சொன்னேன்லடி. எந்திரிச்சு அடிடி. கண்ணிக்கினியா, ஐயோ என்ன இப்படி விழுந்துட்டாங்க? என்னாச்சு இவங்களுக்கு? இவங்க சூப்பரா விளையாடுவாங்களே, வேர்ல்ட் சாம்பியன். ஐயோ, ஒருவேளை டாடி நம்ம கிட்ட போய் சொல்லிட்டாரா? ஜூஸ்ல ஏதாவது கலந்து கொடுத்திருப்பாரோ? கண்ணிக்கினியா எந்திரிச்சு அடிடி. இல்லனா கீழையாவது இறங்கி வாடி. உன்னை இப்படி பார்க்க என்னால முடியல. நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க எனக்கு ஒண்ணுமே புரியலடி. கண்ணிக்கினியா இங்க பாரு, நான் கூட தான் இருக்கேன். தயவு செஞ்சு விளையாடிடி பிளீஸ் டி. இல்லனா இறங்கியாவது வாடி. நீ இப்படி அடி வாங்குறத என்னால பாத்துட்டு இருக்க முடியல. கண்ணிக்கினியா புரிஞ்சுக்கோ. தேனா தேனா யாருமா? கண்ணிக்கினியா ஏமா இப்படி நிக்குது? விளையாடாம அடி வாங்கிட்டு இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியலமா. உன்ட்ட ஏதாவது சொன்னிச்சா? அதுக்கு உடம்பு எதுவும் முடியலையா? சொல்லுமா. அண்ணே, அழாதீங்க. கண்ணிக்கினியாள் ஒரு வேர்ல்டு சாம்பியன். முகத்துல ரத்தம் வர அளவுக்கு அடி வாங்கிட்டு இப்படி விழுந்து கிடக்குறானா? அதுக்கு யாரு காரணம்? யாருமா? யாருன்னு மட்டும் சொல்லு. அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். அது நீங்க தானே? நானா? என்னமா சொல்ற? ஆமாண்ணே, இப்ப அவங்க அடி வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கானா அதுக்கு காரணம் நீங்க தான். நாங்க எல்லாருமே இந்த டிராஃபிக்காக தானே விளையாடுறதுக்கு வந்தோம். ஆனா அவ மட்டும்தான் உங்களுக்காக வந்தா. இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட அந்த மேட்ச்ல வின் பண்ணணும், இந்த டிராஃபியை ஜெயிக்கணும்னு சொன்னதே கிடையாதுன்னு. ஒரு வார்த்தையிலையும் என் புருஷனுக்காக தான் நான் விளையாட வந்தேன், அவரோட ஆசைக்காக தான் நான் ஜெயிக்க வந்தேன், அவருக்காக தான் எல்லாமே பண்றேன்னு உங்களை மட்டும் தானே நினைச்சுக்கிட்டு இருக்கா. உயிரை தொலைத்தேன், அது உன்னில் தானோ? இது நான் காணும் கனவோ நிஜமோ? மீண்டும் உன்னை காணும் மனமே வேண்டும் எனக்கே, மனமே மனமே.
அவளோட ஆசையெல்லாம் இந்த மேட்சை வின் பண்ணி டிராஃபி வாங்குறது இல்லைன்னு உங்க கூட சந்தோஷமா சேர்ந்து வாழணும்னு தான். அவளோட எல்லா கஷ்டத்திலயும் எல்லா சந்தோஷத்திலயும் நீங்க அவ கூட இருக்கணும்னு நினைக்கிறா. அது அவளுக்கு கிடைக்கல, அதான் மனசு சங்கடப்பட்டு உட்கார்ந்துருக்கா. ப்ளீஸ்னு இப்பயும் அவளை விட்டுறாதீங்க. கொஞ்சம் விட்டா கூட செத்துருவானு. தயவு செஞ்சு அவகிட்ட போய் நான் இங்கதான் இருக்கேன்ற உண்மையை சொல்லிடுங்கண்ணே. கண்ணுக்கினியால் உயிரோடையாவது இருப்பான்னு. அவன் அந்த மேட்சை ஜெயிக்கணும்னு கூட இல்ல. அவ உங்களுக்கு வேணும்ல, போங்கண்ணே. செகண்ட் ரவுண்ட். கணக்கினியா ஏ கொட்டட்டும் கொட்டட்டும் மும்மாரி கொட்டட்டும் காரணம் யாரு புள்ள? நல்லவ சாவதும் கெட்டவ வாழ்வதும் நம்ம கையில இல்ல. உசுரே நீதானே நீதானே நிழலாவும் கூடதானே. எதுவும்